வணக்கம் தமிழா. இது நம்ம டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 9th சோஷியல் ஹிஸ்ட்ரியில யூனிட் 7ல ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவல் இந்தியா இந்த லெசனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோல வந்து சோழாஸை பத்தியும் டெல்லி சுல்தானேட்ஸ் பத்தியும் நடத்தணும். ரொம்ப முக்கியமான லெசன். இப்போ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, விஜயநகரா இவங்கள பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து முகல்ஸை பத்தி பார்க்க போறோம். அடுத்து யூரோப்பியன்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, விஜயநகரா இந்த இது வந்து நம்ம ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். இருந்தாலும் இதில் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்து ஒரு ஷார்ட்டாக முக்கியமானதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அண்டர்லைன் பண்ணதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சோழா எம்பையர் வந்து 13வது செஞ்சுரியில் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. லாஸ்ட் சோழா ரூலர் வந்து யார் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரா 3. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த எம்பையர் வந்து எப்போ வந்து மொத்தமாக முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 1279 வந்து முடிஞ்சு. இவங்களுக்கு அப்புறம் சோழர்களுக்கு அப்புறம் யார் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியர்கள் வந்து சோழர்கள் இருந்தப்பயே ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க பாண்டியர்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ சோழர்கள் டிஃபீட் ஆனோடனே யார் வராங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான பாண்டியன் கிங் வந்து ஜடவர்மன் சுந்தர பாண்டியன். ஓகேங்களா. இவர் தான் 13வது நூற்றாண்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செஞ்சவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதே டயத்தில் வந்து நார்த் வந்து யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா பார்த்தீங்கன்னா, எந்த கிங்டம் பார்த்தீங்கன்னா ஹோசல்லா. ஓகேங்களா. ஹோசல்லா கிங்டம் வந்து நார்த்தில் எதை கேபிட்டலாக வச்சுன்னா பெல்லூர் வந்து கேபிட்டலாக வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. பெல்லூருக்கு அப்புறம் எந்த இடத்த மாற்றினாங்க பார்த்தீங்கன்னா ஹலிபிடு. ஓகேங்களா. இந்த ஏரியா வந்து கேபிட்டலாக மாற்றிருந்தாங்க நார்த்தில் ரூட் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே டயத்தில் வந்து இவங்க அந்த ஹவுசல்யா சொன்னோம்ல, அந்த ஹவுசல்யா கிங்டம் வந்து எங்கே வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்திருந்தாங்கன்னா கர்நாடகா, நம்ம சவுத் இந்தியாவில் கர்நாடகா வரையுமே அவங்களுடைய ரூல் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாலேருந்து ஒரு ரூலர் வந்து இருந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கக்கட்டியாஸ்ன்னு சொல்லுவோம். கக்கட்டியாஸ் ரூல்டு வந்து வாரங்கல் தான் தெலுங்கானா இருக்கிற ரீஜன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேவகிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சுல்தான்ஸ் இருந்தப்போ பார்த்துருப்போம். ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது. அந்த தேவகிரியை வந்து யார் ரூல் பண்ணா பார்த்தீங்கன்னா யாதவாஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் வர வரைக்கும்னா அலாவுதீன் கால்ஜி. ஓகேங்களா. இவர் வந்து கால்ஜி டைனாசிட்டியை சேர்ந்தவர். இவர் வந்து டெல்லி சுல்தானேட்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இவர் வர்ற வரையுமே அந்த தேவகிரி என்ற இடம் வந்து யாதவார் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட்ஸ் வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இவங்கள பற்றி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம விஜயநகரா பற்றி பார்க்கலாம். இந்த விஜயநகர கிங்டம் வந்து மொத யார் ஓப்பன் பண்ணுறா, அதாவது யார் ஆரம்பிக்கிறா பார்த்தீங்கன்னா ஹரிஹரா அண்ட் புக்கா, இந்த 2 பிரதர்ஸ் தான் ஆரம்பிக்கிறாங்க. நான் அண்டர்லைன் பண்ணதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இவங்க 2 பேர் ஆரம்பிக்கிறது தான் இந்த விஜயநகரா. எங்கே இவங்க ஃபஸ்ட்டு ஒரு டைனாசிட்டி ஆரம்பிப்பாங்க. அந்த டைனாசிட்டி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கமா டைனாசிட்டி. இந்த டைனாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரிக்கு வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அதே விஜயநகர எம்பையரில் வந்து வேறு டைனாசிட்டிஸ் வந்து வந்திருக்கும். அதை பற்றிலாம் பார்க்கலாம். இவங்களோட கேபிட்டல் வந்து எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா சதர்ன் பேங்க் ஆஃப் துங்கபத்ரா ரிவர். ஓகேங்களா. துங்கபத்ரான்னு ஒரு ரிவர் பக்கத்தில் தான் இந்த விஜயநகர எம்பையரோட கேபிட்டல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சங்கமா டைனாசிட்டி பார்த்தீங்கன்னா யார் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஏற்கனவே சொன்னால் ஹரிஹரான் புக்கா இவங்களுடைய பேர பிள்ளைகள் தான் இந்த சங்கமா டைனாசிட்டியை ரூல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சலுவா டைனாசிட்டி வரும். அதுக்கப்புறம் துளுவா டைனாசிட்டி வரும். இந்த மாதிரி ஒரு டைனாசிட்டியாக வரும். இது எல்லாமே நம்ம 7th பார்த்துட்டோம். இருந்தாலும் இதில் வந்து சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான யார் லீடர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயா. இவர் தான் இருக்கிற கிரேட்டஸ்ட் ரூலர் எதுலனா விஜயநகர எம்பையரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர எம்பையருக்கும் நம்ம விஜயநகரா பார்த்தோம்னா இந்த பாமணி கிங்டம் பற்றி தெரிஞ்சே ஆகணும். ஓகேங்களா. இந்த விஜயநகரமும் பாமணி கிங்டமும் எப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மாதிரியே இவங்களும் ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க, இடத்துக்காக போராடிட்டு இருப்பாங்க. விஜயநகர எம்பையர் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுசல்யாஸும் தமிழ் கிங்டமும், அதாவது நம்ம இருக்கிற தமிழ் ரீஜனையும் ஹவுசல்யாஸும் சொன்னோம் பார்த்தீங்களா நார்த் சைடு ரூல் பண்ண, அது எல்லாத்தையுமே ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய கிங்டமாக இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் கிங்டம் பார்த்தீங்கன்னா பாமணி சுல்தானேட்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா. இவங்க விஜயநகர எம்பையருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அப்போசிஷன் வந்து யாருனால வருது பார்த்தீங்கன்னா சம் ரிலீஜியஸ் பேஸ்டு கிங்டம்ஸு கொண்டவிடு அண்ட் ஒரிஷா இவங்க எல்லாமே அவங்களுக்கு ரிலீஜியஸ் பேஸ்டு கிங்டம்ஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னா
அந்த 5 டெல்லி டெக்கான் சுல்தானேட்ஸ் இருப்பாங்கள்ல, அதாவது சுல்தானேட்ஸ்லயே 5 5 இடத்துல இருக்க சுல்தானேட்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க 5 பேருமே ஒரு கூட்டணியா சேர்ந்துக்கிட்டு, இந்த பாமனி சுல்தானேட்ஸ் ஒரு அதாவது இப்போ ரொம்ப குழப்பிக்காதீங்க. 5 டெக்கான் சுல்தானேட்ஸ் இருக்காங்க. அந்த 5 டெக்கான் சுல்தானேட்ஸ் தான் அந்த பாமனி சுல்தானேட்ஸ் கீழ இருக்கிறவங்க. அந்த பாமனி வந்து எப்படி வந்துச்சு, அதோடைய இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னா, அந்த நம்மளுக்கு டெல்லி சுல்தானேட்ஸ பத்தி தெரியணும். டெல்லி சுல்தானேட்ஸ்ல வந்து இந்த துக்ளக் வந்திருப்பாரு. துக்ளக் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து துக்ளக் சர்வீஸ்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து மொத்தமா ஆட்சி பண்ண முடியாம, எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஆளா பார்க்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னா, தனித்தனியா நீங்க பிரிஞ்சுக்கோங்க. ஆனா வந்து வரி வந்து எனக்கு செலுத்தணும் அந்த மாரி பண்ணியிருப்பாரு. அந்த மாரி தனித்தனியா பிரிஞ்ச கிங்டம்ஸ் தான் இந்த சுல்தானேட்ஸ் 5 டெக்கானிக் சுல்தானேட்ஸ் ஓகேங்களா? இந்த 5 டெக்கானிக் சுல்தானேட்ஸும் சேர்ந்து விஜயநகர எம்பையருக்கு ஆப்போசிட்டா ஒரு வார் டிக்ளேர் பண்றாங்க. அந்த வார்ல இவங்க ஜெயிச்சிடுறாங்க. யாரு? இந்த பாமனி சுல்தானேட்ஸ் வந்து ஜெயிச்சிடுறாங்க. விஜயநகரா வந்து தோத்து போயிடுறாங்க. அது என்ன பேட்டில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 முக்கியமானது பேட்டில் ஆஃப் டாலிகோட்டா. எப்ப நடக்குதுன்னா 5065ல நடக்குது. இதில் வந்து விஜயநகரா தோத்துருவாங்க. தோத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கேபிட்டலை வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. சவுத்துலேருந்து பெனுகொண்டான்னு ஒரு ரீஜனுக்கு வந்து மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பதின்னு நம்மளுக்கு தெரியும்ல, திருப்பதி அந்த ஏரியா கிட்ட சந்திரகிரி அந்த இடத்துல வந்து அவங்களோட கேபிட்டலாக மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டைனாசிட்டி வந்து அழிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முகல்ஸை பற்றி பார்க்கலாம். முகல்ஸ் நம்ம ஏற்கனவே இதுவுமே 7த்லேயே பார்த்துட்டோம். ஸோ ஓகேங்களா? ரொம்ப ப்ரீஃபாக எப்போ பார்ப்போம்னா 11த்தில் தான் நம்ம பார்ப்போம். 9த்தில் வந்து அதுக்குரிய இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போங்க. முகல் எம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா, யார் ஸ்டார்ட் பண்ணுறா பார்த்தீங்கன்னா பாபர். பாபர் வந்து 1526ல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நம்ம வந்து ப்ரீவியஸ் பாஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். முகல்ஸுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படி தெரிஞ்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோதி. இந்த இப்ராஹிம் லோதி வந்து யார் பார்த்தீங்கன்னா, இவரும் ஒரு லாஸ்ட் சுல்தானேட்ஸ் ஓகேங்களா? சுல்தானேட்ஸ்லேயே லாஸ்டானவர் இவர் தான் இப்ராஹிம் லோதி. இவர் வந்து லோடி டைனாசிட்டியை சேர்ந்தவர். இவர் வந்து பானிபட்டில் வந்து இவரை டிஃபீட் பண்ணி தான் பாபர் வந்து ஜெயிச்சிருப்பார் ஓகேங்களா? அந்த பாபர் வந்து 1526ல் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் வந்து ஜெயிச்சு முகல் ரூலை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ரொம்ப முக்கியமான ரூலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 முகல் ரூலரை நம்ம சொல்லுவோம். அவங்கள வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கிரேட் முகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிரேட் முகல்ஸில் லாஸ்ட் கிரேட் முகல் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் ஓகேங்களா? அக்பர் இருப்பார், பாபர் இருப்பாங்க, ஜஹாங்கீர் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5026 to 1707 தானே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து கிரேட் முகல்ஸுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறமும் முகல்ஸ் வந்து ரூலர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அதாவது அவுரங்கசீப்புக்கு அப்புறமும் முகல் ரூலர்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அவ்வளோ பொட்டன்ஷியல் இல்லை. அதாவது அவ்வளோ பெரிய ஆட்சியை பெருசாக ஒன்றும் அவங்க பண்ணலை. சும்மா ஓரளவுக்கு ஆட்சியை கைப்பற்றி வச்சுருப்பாங்களே. இப்போ நம்ம இருக்குல்ல அந்த மாதிரி தான். பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் நாமினலி டில் 8057 வரையுமே இந்த முகல் ரூல் வந்து இருந்திருக்கு. எது வரையும்னா 8057 உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஆட்சி செஞ்சு அதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா? ஸோ அப்போ பிரிட்டிஷ் வர்ற வரையுமே முகல்ஸ் தான் இந்தியாவில் பெரும்பான்மையான இடத்த பிடிச்சிருக்காங்க. நார்த் இந்தியா சைடு, சவுத் இந்தியா சைடு அவங்க காலை வைக்கலை. வச்சுருந்தாலும் கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் ரொம்ப ஆட்சியெலாம் பண்ணல முகல்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நியூ பவர் சென்டர் வந்து மகாராஷ்டிராவில் வந்து 17th செஞ்சுரியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது என்ன பவர் பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வராங்க. மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸுக்கு மேலெலாம் இல்லை. ஆனால் இந்த சிவாஜி வந்த டயத்தில் சிவாஜி வந்து மராத்தா கிங் இருக்கையில், பெஷ்வாவாக இருக்கையில் கொஞ்சம் வந்து பவர் டாமினேட் பண்ணி முகல்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருப்பார். ஸோ அதை தான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே சவுத் சைடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடையும் கேரளாவையும் அவ்வளோ டைரெக்டாக முகல் வந்து ரூல் பண்ணல. சும்மா அவங்களுடைய ஒரு ஆளை வச்சு அனுப்பிச்சிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஜெயம் கொண்டான், விஜயம் கொண்டான்னு நம்ம விஜயநகர பேரரசை வந்து சொல்லுவோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு சுல்தானேட் வந்து யார் மாலிக் கஃபூர் வந்து நம்ம இங்கே வந்திருப்பார். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஆட்சி செய்ய வந்திருப்பார் சுல்தானேட் அனுப்பி. ஆனால் அவரை வந்து தோக்கடிச்சவர்
விஜயநகர பேரரசுல ஒரு ராஜா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கதைலாம் இருக்கும். நம்ம கதை மாதிரி ஹிஸ்ட்ரி படித்தோம்னா நல்லா உங்களுக்கு புரியும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இல்லைன்னா என்னடா அது உளர்ற மாதிரி சொல்லும் உங்களுக்கு புரியலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். நிறைய எக்கச்சக்கமான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு செய்கிற நீங்கள் ஒரு உதவி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. அது மூலிமா நான் மோட்டிவேட் ஆகி அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஸோ அதுக்காக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ். இதை பார்த்துடலாம். யூரோப்பியன்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து எப்போ வராங்க பார்த்தீங்கன்னா 1498 வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? எதுக்காக வந்தாங்க? வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை விடுங்க. டிஎன்பிசிக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஜென்ரலாக யாராச்சும் ஒரு சின்ன பையன் கேட்டால் கூட நம்மளுக்கு சொல்ல தெரியணும். எதுக்காக அவங்க வந்தாங்க? எதுக்காக பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க? எத்தனையோ கண்ட்ரி இருக்குது, ஆனால் இந்தியாவில் தான் சரியான வேட்டை அவ்வளோ பெரிய வேட்டை வந்து இந்தியாவில் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்தது எதுக்காக பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக. அதாவது என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு. நம்ம ஸ்பைசஸ் நம்மளுடைய அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடுறோம்ல, அது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. எப்படி பிடிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவிலேருந்து முஸ்லீம்ஸ் வந்து இருக்காங்களே, அவங்க வந்து ட்ரேட் நடத்தியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து யூரோப்பியன்ஸுக்கு வந்து ட்ரேட் மூலிமா அவங்களுக்கு காசு வச்சு விற்றுட்டு இருந்திருக்காங்க. அது அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. யூரோப்பியன்ஸுக்கு வந்து பிடிச்சனால என்ன பண்ணுறாங்க, இவங்ககிட்ட முஸ்லீம் மூலிமா நம்ம வாங்குறதுக்கு நம்ம டைரெக்டாக போகலாம்னு ஒரு சீ ரூட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க டைரெக்டாக இந்தியாவுக்கு வர்றதுக்கு. ஸோ அது அப்படி வர்றது தான் இந்த ஏஷியா மெடிட்டேரியன் சீ மூலிமா வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே இந்த வாஸ்கோடகாமா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியா வந்து ரீச் பண்ணுறாரு கேரளா கோஸ்ட்டில். எங்கேருந்து வராருன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் அவர் ரீச் ஆனார். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தார். ஓகேங்களா? இவர் வந்து ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தார். இவர் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபோர்ட் வந்து கட்டினாங்க. எங்கன்னா கொச்சினில் 1503. நெக்ஸ்ட்டு வந்து கோவாவை கேப்சர் பண்ணாங்க. கோவாவை பிடிச்சி அதை வந்து அவங்களுடைய கேபிட்டல் சென்டர் மாதிரியே மாற்றிட்டாங்க. அந்த வந்து ரொம்ப மெயினான ஏரியான்னு மாற்றிட்டு, அது மட்டும் இல்லாமல் போர்ச்சுகீஸ் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கடல் வணிகத்தில் வந்து ரொம்ப தலை சிறந்தவங்க வந்து போர்ச்சுகீஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா அந்த போர்ட்டு அந்த கடலோர பகுதி எல்லாத்தையுமே ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்குப்பை பண்ணி அவங்க யூரோப் கண்ட்ரிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வர வழியில் எல்லா இடமும் அந்த கார்னர்ஸ் அந்த போர்ட் எல்லாமே அவங்களுக்குரியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுப்பீரியர் பவர் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்க வந்தக்கப்புறம் அடுத்தடுத்து யூரோப்பிய கண்ட்ரிஸ் வர ஆரம்பிச்சிடுறாங்க. யார்? போர்ச்சுகீஸ் வந்தால் அடுத்து டச்சு வராங்க, அடுத்து இங்கிலீஷ் வராங்க, அடுத்து ஃப்ரெஞ்சு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளாக வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க எல்லாமே ப்ரைவேட்டாக தானே வராங்க. ஏன்னா அவங்க வந்து அரசாங்கம் இல்லை, அரசர் ஆட்சியில் அவங்க வரலை. ஸோ இப்படி ப்ரைவேட்டாக வரவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு வச்சுக்கிறாங்க. அது ஒன்று பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த மாதிரி மாறிக்கிறது. ஸோ ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த டச்சு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து புலிக்கேட்டு, அதாவது நாகப்பட்டினம் பக்கத்தில் செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவில் வந்து இருக்காங்க. இங்கிலீஷ் வந்து மெட்ராஸில் இருக்காங்க. ஃப்ரெஞ்சு வந்து பாண்டிச்சேரியில் இருக்காங்க. டேனிஷ் வந்து தரங்கம்பாடியில் இருக்காங்க. நீங்கள் என்னடா இவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இங்கே வந்து ஆட்சி வந்து அவ்வளோவா சிறப்பாக இல்லை அவங்க வந்தப்போ. அதே நார்த் சைடு பார்த்தீங்கன்னா முகல்ஸ் வந்து நல்லா கொடிகட்டி பறந்தாங்க. ஏற்கனவே சொன்னேன்னா பிரிட்டிஷ் வர வரையுமே முகல்ஸ் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரே பவர் கீழே இருந்தனால பிரிட்டிஷ்னால் அவங்கள அடித்து தூக்க முடியல. ஆனால் நம்ம தமிழ்நாடை பார்த்தீங்கன்னா ஒரு அரசரும் சிற்றரசர்லாம் மாறிட்டாங்க. சேர சோழ பாண்டியாஸ் இருந்தது, அடுத்து களப்பிரர்கள் வந்தாங்க, அடுத்து ஒன்று மாறினனால அவங்களால ஈஸியாக வந்து பிரிட்டிஷ் வந்து ஈஸியாக நம்மளை ஏமாற்றி நம்மளை கைப்பற்றிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் முகல்ஸை வந்து ஒரு ஆளையாக தோக்கடிச்சு அது ஒரு கதை, அது ஒரு நல்லாயிருக்கும். அடுத்து 11th நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இம்பேக்ட் ஆஃப் பாலிட்டி வந்து பார்க்கலாம். இம்பேக்ட் ஆன் பாலிட்டி வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஸோ அதை பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.